நித்திய ஸ்துதிக்குரிய நற்கருணை நாதர்க்கே எத்திசையும் புகழை சாற்றிடுவோம் வாழுமே. நித்திய ஸ்துதிக்குரிய நற்கருணை நாதர்க்கே எத்திசையும் புகழை சாற்றிடுவோம் வாழுமே. நித்திய ஸ்துதிக்குரிய நற்கருணை நாதர்க்கே எத்திசையும் புகழை சாற்றிடுவோம் வாழுமே. அன்பு கடல் போல வந்து நிறைவாக என் மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என் மோதுதே. அந்த கண்மூடி இரவில் நான் தூங்கும்போது கண்ணான இயேசு என்னை காக்கின்றார். கண்மூடி இரவில் நான் தூங்கும்போது கண்ணான இயேசு என்னை காக்கின்றார். உன்னை எண்ணாத என்னை என்னாலும் எண்ணி மண் மீது வாழ வழி செய்கிறார். மண் மீது வாழ வழி செய்கிறார். குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என் நிழலை மோதுதே. அந்த அலை மீது அசைந்தாடி வரும் கோடி கீதம் உருவாகுதே. அடிவானம் தோன்றும் விடிவெள்ளி என்றும் தொடர்கின்ற இரவின் முடிவாகுமே. அடிவானம் தோன்றும் விடிவெள்ளி என்றும் தொடர்கின்ற இரவின் முடிவாகுமே. மண்ணில் துடிக்கின்ற ஏழை படிக்கின்ற கண்ணீர் துடைக்கின்ற இயேசு அரசாகுமே. அரசாகுமே. குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என் நிழலை மோதுதே. அந்த அலை மீது அசைந்தாடி வரும் பல கோடி கீதம் உருவாகுதே. நம்முடைய மத்தியிலே ஆண்டவர் தெய்வீக வல்லமையோடு பிரசன்னமாக இருக்கின்றார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நம்மை காக்கிறவர், நம்மை தூக்கி நிலைநிறுத்துகிறவர், நம்மை உதைக்கிறவர், நம்மை காயப்படுத்துகிறவரும் நம்ம காயங்களுக்கு கட்டுப்போட்டு நம்மை சுகமாக்குகின்றவரும் அவரே. அவருடைய மேலான நன்மைக்காக
நன்றி செலுத்துவோம். சிறப்பாக இந்த நாளிலே ஷேரன் ஜோஸ் எங்களுடைய 3வது பிறந்த நாளுக்காக நம்முடைய இவனுக்கு வடிவிலே நன்றி கூறுவோம். தொடர்ந்து இவரை ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிக்கவும், நல்ல நோயினுடைய நல்ல சுக வாழ்வை வழங்கவும் இந்த பாடல்களிலே நாம் முழுக்கமாக ஜீவிப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரை மாற்றி உமக்கே. முதல் அதிகாரம். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை ஒட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவருடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உம்மை புகழ்கின்றோம். கிறிஸ்தேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த சுசேப்பருடைய அன்பு பிள்ளைகளே, இந்த நாளில் கூட நாம் நற்கருணை பிரசன்னத்திலே ஒரே குடும்பமாக கூடி வந்திருக்கின்றோம். நற்கருணை நம்முடைய வாழ்வின் மையம். நற்கருணை இல்லையே நாம் இல்லை. உலக முடிவரை நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்ன இயேசு ஆண்டவர் இந்த இறுதி நாட்களில் அவர் நம்மோடு இருந்து நம்மை பலப்படுத்தி நம்மை தேற்றிக் கொண்டிருக்கின்றார். எனவே அவருடைய மெய்யான பிரசன்னத்திற்கு நாம் நன்றி கூறுவோம். இந்த நாளிலே வாசிக்கப்பட்ட நற்செய்தியின் அடிப்படையிலே இயேசு கிறிஸ்து பிறப்பை ஒட்டிய அந்த நிகழ்ச்சியிலே சூசேப்பருடைய மனநிலையை நாம் இன்றைக்கு சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். தன்னுடைய மனைவி மரியாவை அவர் நிகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பவில்லை. காட்டிக் கொடுக்க அவருக்கு விருப்பமில்லை. காட்டிக் கொடுத்தல் என்பது ஒரு வகையான இழி செயல், கீழான ஒரு செயல். இந்த காட்டிக் கொடுத்தல் என்பது நம்பிக்கை துரோகம். காட்டிக் கொடுத்தலில் பல வகைகள் இருக்கிறது. முன்பின் அறியாத ஒருவர் ஒரு தீமையை செய்யும் போது காட்டிக் கொடுக்கலாம். நண்பராக இருந்து காட்டிக் கொடுத்தல் என்பது அது நய வஞ்சகத்திற்கு சமமாகும், கொல்லுவதற்கு சமம். இந்த வரிசையில் சூசேப்பருடைய மனநிலையை பாருங்கள். உண்மையை உணராமல், உண்மையை அவருக்கு இன்னும் தெளிவு பிறக்காததனால் தன்னுடைய மனைவி மரியா கருவுற்றிருக்கிறார். எனவே அந்த ஒரு துயரமான சூழ்நிலையை அவர் தன்னுடைய சிந்தையில் அதை இருத்தி நிதானமாக யோசித்து ஒரு முடிவுக்கு வருகிறார். தன்னுடைய மனைவி மரியாவை காட்டிக் கொடுக்க அவர் விருப்பமில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு 12 சீடர்கள் இருந்தார்கள். அதில் ஒரு சீடர் யூதாஸ் இஸ்காரியோத்து. அவனையும் யூதர்கள் பிடித்து, நீ இயேசுவை காட்டிக் கொடுத்தால் நாங்கள் 30 வெள்ளிக்காசு உனக்கு தருவோம் என்று சொன்னார்கள். ஆனால் 3 ஆண்டுகள் இயேசுவோடு இருந்தவன், இயேசுவை நன்கு அறிந்தவன், இயேசுனுடைய போதனைகளை பற்றி தெரிந்தவன், இயேசுனுடைய புதுமைகளை நேரில் நின்று பார்த்தவன். ஆனாலும் அந்த 30 வெள்ளிக்காசுக்கு அவன் விலை போவதை பார்க்கிறோம். இயேசுவை காட்டிக் கொடுப்பதற்கு அவன் சம்மதிக்கிறான். இந்த காட்டிக் கொடுத்தல் ஒரு துரதிர்ஷ்டவசமானது என்று நாம் அதை சொல்லிவிட முடியாது. காரணம், இயேசு எவ்வளவு நல்லவர் என்பது அவனுக்கு நன்றாக தெரிந்திருந்தது. ஆனாலும் அவன்
இயேசுவை காட்டிக் கொடுத்தான். 10:27 பார்க்கின்றோம். அவன் கடைசியாக பழி பாவம் இல்லாதவரை காட்டிக் கொடுத்து பாவம் செய்தேனே என்று சொல்லி அவன் நான்கு கொண்டு செத்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். பழி பாவம் இல்லாதவரை காட்டிக் கொடுத்து விட்டேனே, காட்டிக் கொடுத்து பாவம் செய்து விட்டேனே. அந்த வசனத்தை கொஞ்சம் ஆழ்ந்து சிந்தித்து பாருங்கள். பழி பாவம் இல்லாதவர், ஒரு குற்றமற்ற ஒரு ஆன்மாவை, குற்றமற்ற ஒரு மனிதரை நான் காட்டிக் கொடுத்து விட்டேன். அது அவனை கொல்லுகிறது, கொல்லாமல் கொல்லுகிறது. அவனுடைய உள்ளத்திலே ஒரு வகையான ஒரு உணர்வு, ஒரு தவறான, நாம் இனி இந்த உலகத்திலே நாம் எதற்கு வாழ வேண்டும், இவ்வளவு ஒரு நன்றி விசுவாசம் இல்லாமல் நான் இயேசுவை காட்டிக் கொடுத்து விட்டேன் என்று அவனையே, அவனுடைய செயல் அவனையே கொல்லுகிறது. கடைசியிலே அந்த காட்டிக் கொடுத்த அந்த ஒரு சூழ்நிலையில் சாத்தான் அவனுக்குள் நுழைவதை பார்க்கிறோம். தீமை, அழகையானவன். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் இந்த சம்பவத்தை நாம் அடிக்கடி பார்க்கலாம். ஒரு பணத்துக்கு ஆசைப்பட்டு அல்லது ஒரு சொத்துக்கு ஆசைப்பட்டு அண்ணன் தம்பி அல்லது குடும்பத்திலே அல்லது பெற்றோர்கள் இவர்கள் எல்லாம் இன்றைக்கு கொல்லுகிறார்கள். நகைக்காக, சொத்துக்காக, சுகத்துக்காக, செல்வாக்குக்காக, பணத்துக்காக இன்றைக்கு பல சொந்தங்கள், உடன் பிறந்தவர்கள், தாயை, தந்தையை, தாத்தாக்களை, பேரன்கள், இப்படி எல்லாம் கொல்லுவதை பார்க்கிறோம். அவர்களை காட்டிலும் இந்த சொத்துக்கள், இந்த பணபலன்கள் அதிகம் நன்மை தரும் என்றவர்கள் தவறான ஒரு முடிவுக்கு வந்து காட்டி கொடுத்து விடுகிறார்கள். அவர்களை கொண்டு போட்டு விடுகிறார்கள். ஆனால் இந்த நல்லவர்களுக்கு எதிராக ஒரு காட்டி கொடுத்தல் பல வேளைகளில் அவர்களை அது தாறுமாறாக சித்திரவதைக்கு உள்ளார். சாத்தான் யூதாசிடம் பூந்து விட்டான். அதுபோல யாரெல்லாம் நயவஞ்சகர்களாக மாறுகிறார்களோ, யாரெல்லாம் தன்னுடைய நண்பர்களை காட்டிக் கொடுக்கிறார்களோ, யாரெல்லாம் சொத்துக்காக, சுகத்துக்காக தன்னுடைய உடன் பிறந்தவர்கள், பெற்றோர்களை காட்டிக் கொடுக்கிறார்களோ, காட்டிக் கொடுத்த அந்த செயல் முடிந்த பிறகு அவர்கள் வாழலாம் என்று நினைப்பார்கள். ஆனால் வாழ முடியாது. காரணம், சாத்தான் அவர்களுக்குள்ளே பூந்து கொண்டு அவர்களை அவன் அழிக்க ஆரம்பிப்பான். அதைத்தான் யோவான் செய்தி 10:10 நாம் வாசிக்கிறோம். திருடுவதற்கும் கொல்லுவதற்கும் அழிப்பதற்கும் இன்றி சாத்தான் வேறு எதற்கும் வருவதில்லை. ஆனால் நானோ ஆடுகள் வாழ்வு பெறும்பொருட்டு, அதுவும் நிலைவாழ்வு பெறும்பொருட்டு இந்த உலகத்துக்கு வந்தேன் என்று சொல்லுவார் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அடுத்ததாக பிலாத்துவை பார்க்கிறோம். இது ஒரு வகையான காட்டிக் கொடுத்தல். யோவான் செய்தி 18:38 வாசிக்கிறோம். இவனிடம் நான் குற்றம் ஒன்று காணவில்லையே என்று சொன்ன அதே பிலாத்து, அவனுக்கு ஒரு பதவி மோகம், பதவி ஆசை, பதவி பித்து. அங்கிருந்த கூட்டத்தினர் எல்லாரும் சத்தம் போடுகிறார்கள், இவனை சிலுவையில் அறைய வேண்டும், சிலுவையில் அறைய வேண்டும் என்று. இப்படி இவ்வளவு பெரிய கூட்டத்திற்கு எதிராக நான் ஒருவன் மட்டும் என்னுடைய குரலை உயர்த்தி இவனை விடுதலை செய்தேன் என்று சொன்னால், ஒருவேளை வருகின்ற எலெக்ஷனில் இவர்கள் எனக்கு எதிராக திரும்பி எனக்கு அந்த பதவியை வழங்காமல் விட்டு விடுவார்கள், அல்லது என்னை பதவியிலிருந்து இறக்கி விடுவார்கள் என்ற ஒரு அச்சத்தின் உச்சத்தில் பிலாத்து இயேசுவை காட்டிக் கொடுக்கிறார். இவரிடம் நான் குற்றம் ஒன்றும் காணவில்லை என்று சொன்னதே பிலாத்து, உங்கள் விருப்பப்படி இவரை நீங்கள் கொண்டு தீர்ப்பிடுங்கள், இவரை சிலுவையில் அறைந்து கொள்ளுங்கள் என்று அவர் கையளிக்கிறார். இன்னைக்கு இந்த ஒரு சம்பவங்களும் நம்முடைய குடும்பங்களிலே நடக்கிறது, பங்கிலே நடக்கிறது. வேற ஒன்றும் செய்ய முடியவில்லை. பங்கு தந்தையர்கள் சில நேரங்களில் இப்படி மாட்டிக்கொள்ளுகிறார்கள். ஏனென்றால் நயவஞ்சகர்கள் எப்படி பிலாத்துடைய அரண்மனையிலே இயேசுவுக்கு எதிராக அவர்கள் கூப்பாடு போட்டார்களோ, கூச்சல் போட்டார்களோ, அந்த கூச்சலுக்கு மேலே அவன் போக முடியவில்லை. அவனுக்கு இயேசு நல்லவர்தான் என்பது தெரியும். ஆனாலும் அவனுக்கு விடுதலை செய்ய அவனுக்கு முடியவில்லை. அவன் ஒரு கையால் ஆகாதவனாக மாறிவிடுகிறான். இன்னைக்கு நிறைய பங்கு தளங்களிலும் அல்லது அரசியல் களங்களிலும் இதுதான் நடக்கிறது.
அல்லது வீடுகளிலும் இதுதான் நடக்கிறது. யாரையாவது ஒருத்தரை நாம் பலி கொடுக்கிறோம். பலி கொடுக்கிறதா பலி கொடுப்பது. நிறைய பேருடைய வாழ்வுக்காக, நிறைய பேருடைய சந்தோஷத்துக்காக ஒருவரை நாம் தாரை வார்ப்பது, ஒருவரை அழிப்பது. சூசேப்பர் பாருங்கள், இதெல்லாம் அவரிடத்தில் இல்லை. அவர் அந்த குற்ற உணர்வை அவர் ஜெபமாக மாற்றுகிறார். அழகைக்கு இடம் கொடுக்காமல், அழகை அவருடைய உள்ளத்திலே வந்து உட்கார்ந்து சிந்திக்க யோசிக்க விடாமல், சூசேப்பர் அந்த சூழ்நிலையை அவர் அப்படியே மாற்றுகிறார். பாருங்க, அங்கதான் சூசேப்பருக்கு நமக்கு வித்தியாசம் இருக்கு. சூசேப்பரை அழகையானவர் மேற்கொள்ள முடியவில்லை. சூசேப்பர் ஆண்டவருடைய உதவியை தேடினார். இந்த இக்கட்டான சூழ்நிலை மனைவி மரியாவை நான் காட்டிக் கொடுக்க மனம் இல்லை, எனவே காட்டிக் கொடுக்க மனம் வரவில்லை, எனவே அழகை அவரை கிட்ட நெருங்க முடியவில்லை. ஒருவேளை சூசேப்பர் காட்டிக் கொடுக்க மனம் ஒத்திருந்தால், அவர் மனசு வைத்திருந்தால், அழகையானவர் அவருடைய உள்ளத்தில் வந்து சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருப்பார். மீட்பின் திட்டம் வேறு விதமாக போயிருக்கும். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, பிலாத்து இந்த வகையில் இயேசுவை பலிகடாவாக மாற்றிவிட்டார். சில பிலாத்துடைய முடிவு என்ன? அவனுக்கும் அந்த குற்றப்படி உணர்வு. ஐயோ, ஒரு நல்லவரை என்னுடைய சாம்ராஜ்யத்தில் வரலாறு என்னை மன்னிக்காதே, வரலாற்றிலே ஒரு பிழை செய்து விட்டேனே, இயேசு என்கிற ஒரு நல்ல மனிதனை, ஒரு தெய்வத்தை நான் கொலை குற்றத்திற்கு அவனுக்கு தீர்ப்பு வழங்கி விட்டேனே என்ற அந்த ஒரு செயலானது, அந்த ஒரு தவறான முடிவானது பிலாத்துவை வாழ்நாள் முழுவதும் வாட்டி வதைத்தது. அதை கொஞ்சம் கொஞ்சமாக அவனை உள்ளத்திலே குத்தி கிழித்தது என்று நான் பார்க்கிறேன். அடுத்ததாக பிலாத்துடைய மனைவியை பார்க்கிறோம். பிலாத்துடைய மனைவி தூது அனுப்புகிறார். என்ன தூது? அந்த குற்றமில்லாத அந்த இயேசுவை குறித்த நான் கனவில் துன்புற்றேன், எனவே அந்த மனுஷனுடைய விஷயத்தில் நீங்கள் தலையிட வேண்டாம். அவள் ஒரு முடிவுக்கு வந்தாள். முதல்ல ஒரு முடிவுக்கு வர்றாள். தன்னுடைய கணவனிடத்திலே தூது அனுப்புகிறார். ஆனால் தன்னுடைய கணவன் தாறுமாறான தவறான தீர்ப்பு வழங்கினார். ஆனால் அவள் அந்த நேரத்தில் அங்கு வந்திருக்க வேண்டும். நீ என்ன மனுஷன் நீ? அவர் நல்லவர் என்று உனக்கு தெரிகிறது, எனக்கும் தெரிகிறது. எனக்கு கனவிலே கடவுள் எச்சரித்திருக்கிறார். அவர் பொருட்டு நான் துன்பப்பட்டிருக்கிறேன். எனவே இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பை நீ வழங்குகிறாயே, நீ என்ன ஒரு அரசன், நீ என்ன ஒரு ஆளுநன் என்று அவள் அந்த ஒரு நேரத்தை பயன்படுத்தி இருக்கலாம். எப்படி வெரோனிக்கம்மாள் கூட்டத்தை எல்லாம் துடைத்துக் கொண்டு இயேசுடைய திருமுகத்தை போய் துடைத்து அவள் ஒரு வீர பெண்ணாக நின்றாள். ஆனால் அந்த துணிச்சல் பிலாத்துடைய மனைவியோருக்கு அதிகாரம் ஆற்றல் எல்லாம் இருந்தும் அவள் அதை விட்டுவிட்டாள், செய்யாமல் விட்டுவிட்டாள். பாருங்கள், அவளும் ஒரு வகையில் இயேசுவை காட்டிக் கொடுத்து விட்டாள், மௌனமாக இருந்து விட்டாள். நமக்கே இந்த வம்பு, நாம் போய் ஏதாவது சொல்ல, அது ஏதாவது ஒரு கதையில் போய் முடிய, கடைசியில் நம்மை யாராவது ஏதாவது சொல்லிவிடக் கூடும். எனவே நம்முடைய புருஷன் எந்த வழியோ நாம் அந்த வழியே போவோம் என்ற ஒரு மனநிலைக்கு அவளும் அங்கே கடந்து போய்விடுகிறார். இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களிலும் அப்படித்தான் நடக்கிறது. சில நேரங்களில் கணவன் தவறலாம், தவறான பாதைக்கு போகலாம், மனைவி தவறலாம், தவறான தாறுமாறான பாதைக்கு போகலாம். எச்சரிப்பதற்கு திராணியற்ற மனிதர்களாக பல நேரங்களில் கணவனும் மனைவியும் குடும்பத்திலே இருந்து விடுகிறோம். பிள்ளைகளை கண்டிக்க முடியவில்லை, நீ ஏன் கோவிலுக்கு செல்லவில்லை, நீ ஏன் இப்படி போகிறாய் என்று பெற்றோர்கள் பிள்ளைகளை சொல்ல முடியவில்லை. காரணம், திராணி இல்லாத ஒரு நிலை. பிள்ளைகளை எதிர்த்து பேசுகிறார்கள். நீ கோயிலுக்கு போகிறாயா, நீ பைபிள் வாசிக்கிறாயா, நீ அப்பாவுக்கு கீழ்ப்படுகிறாயா, நீ ஏன் எங்களை சொல்லுகிறாய்? எனவே யாரையும் இன்றைக்கு ஒன்றும் சொல்ல முடியவில்லை என்று பொதுவாக ஒரு கருத்தை இன்றைக்கு விதைத்து விட்டு போய்கொண்டே இருக்கிறோம். இன்னைக்கு யாரும் யாரை குறித்து எதையும் சொல்ல முடியாது, யாருக்கு யாரும் அறிவுரை சொல்ல முடியாது. இப்படி ஒரு பொத்தாம் புதிதான ஒரு புதிய சித்தாந்தத்தை இந்த உலகத்திலே நாம் விதைத்துக் கொண்டிருக்கிறோம். இது தவறு. அப்படி என்றால் யார் சொல்வது? அந்த தைரியம் யாருக்கு வரும்? அப்படிப்பட்ட ஒரு தைரியத்தை நாம் வளர்த்தெடுத்துக் கொள்ள இன்றைய நாளில் அழைக்கப்படுகிறோம். சூசியப்பர்கள் இருந்தது. சூசியப்பருடைய நண்பர்கள் நிச்சயம் அவரை சந்தித்திருப்பார்கள். மனைவி மரியாதை விலக்கிவிடு, அவள் கருவுற்றிருப்பது
தவறான ஒரு தாறுமாறான ஒரு பாவ பழக்க வக்கிரத்தினால் என்று அவரை தவறான வழிக்கு திசை திருப்பியிருக்கலாம். சூசேப்பை எதற்கு விட்டுக் கொடுக்கவில்லை. அவர் கடவுளுடைய திருவுளத்தை மட்டுமே நம்பினார், நாடினார். அவர்தான் உண்மையில் ஒரு திராணி உள்ள ஒரு மனிதன் என்று சொன்னார். கடவுள் அவருக்கு பதில் கொடுத்தார். கடவுள் அவரை தேற்றினார். அவருடைய உறுதியான உழைப்பாங்க நினைத்து ஆண்டவர் மெச்சி கொண்டார். உண்மை உத்தமமான என்னுடைய குடும்பத்திற்கு பொறுப்பு வாய்ந்த ஒரு தலைவர் இவர்தான் என்பதை ஆணித்தரமாக அங்கே ஆண்டவர் சூசேப்பருக்கு கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். நாலாவதாக நூற்றுவர் தலைவன். பாருங்கள், இயேசுவை ஊடுருவ குத்தியவன். சிலுவை அடியிலே அவன் நின்றான். இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த போது இறந்து விட்டார் என்பதை பார்ப்பதற்காக அவருடைய விழாவிலை குத்தினான். குத்தும் போது தண்ணீரும் இரத்தமும் கலந்த ஒரு கலவையாக வெளியே வந்து அதிலே ஒரு துளி அவனுடைய கண்களில் பட்டு அவன் அப்போது ஒரு சாட்சி சொல்கிறான், உண்மையாகவே இவர் இறை மகன் என்று சொல்கிறான். அதுவரைக்கும் இயேசுவை காட்டிக் கொடுத்தவன் தனக்கு ஒரு ஆதாயம் நடந்து விட்டது, புதுமை நடந்து விட்டது என்பதற்காக அவன் அந்த ஒரு மனம் மாறுகிற ஒரு மனிதனாக அங்கே சுட்டி காட்டப்படுகிறான். ஆனால் அவனுக்கு வாய்ப்பு கிடைத்தது. அவன் கத்தாத செம்மறி போல பார சிலுவையை சுமந்து கொண்டு வரும்போதெல்லாம் அடித்தவன். ஏகப்பட்ட வாய்ப்புகள் அவனுக்கு இருந்தது. அதையெல்லாம் விட்டுவிட்டு கடைசி வரைக்கும் அவரை காட்டி கொடுத்து விட்டு கடைசி கட்டத்திலே உண்மையாகவே இவன் இறைமகன் என்று தீர்க்க தரிசனம் சொன்னான். பிரியமான சகோதர சகோதரர், சில நேரங்கள் குடும்பங்களிலும் இப்படித்தான் நடக்கிறது. தந்தையை பற்றி, தாயை பற்றி, பெற்றோர் பிள்ளைகளை பற்றி கடைசி வரைக்கும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை. கடைசியில் ஒரு சிலர் செத்த பிறகுதான் உண்மை வெளிச்சத்திற்கு வந்து ஐயோ இப்படி எல்லாம் இருந்திருக்கிறது என்பதை அவர் நினைச்சு சில நேரங்களில் அழுதை பார்க்கிறோம். பிரியமான சகோதர சகோதரர்களே, எனவே இந்த அருமையான நாட்களிலே நாம் யாரையும் எந்த ஒரு சூழ்நிலையும் காட்டிக் கொடுக்காதவாறு நம்முடைய மனக்கண்களை ஆண்டவரை நோக்கி எழுப்ப வேண்டும். சூசேப்பரை போல காட்டி கொடுத்து விட்டோம் என்று சொன்னால் சாத்தான் நம்மிடத்திலே வந்து உட்கார்ந்து கொள்வான். பொறாமை தீயை நமக்குள்ளே அவன் வளர்த்து விடுவான். அந்த பொறாமை தீயானது நம்முடைய உள்ளத்திலே கொழுந்து விட்டு எரிகின்ற போது எந்த நன்மையை யார் செய்தாலும் அந்த தீக்குள் அது நாம் அந்த தீயை விட்டு வெளியே வர முடியாது. சூசேப்பர் அப்படி அல்ல. சாத்தானை பொறாமையும் அவர் கலைந்து விட்டார். எனவேதான் அவர் இன்றைக்கு ஒரு நீதிமானாக நம்ம தீயிலே அவர் கொள்வீச்சிருக்கிறார். பிரியமான சகோதர சகோதரி, எனவே இந்த அருமையான நாளிலே நாமும் ஜெபிப்போம். என்னுடைய வாழ்க்கையில நாம் யாரையும் காட்டிக் கொடுக்காதவாறு, காட்டிக் கொடுக்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தால் கர்த்தரிடத்திலே நான் அதற்கான முறையிட்டு மன்றாடி என்னுடைய உள்ளத்தையும் என்னுடைய இல்லத்தையும் எந்த ஒரு தீமையும் சாத்தான் நெருங்காதபடிக்கு பரிபூரணமான ஆசீர்வாதத்தினால் நிறைக்கும்படியாக ஆண்டவரிடத்தில் நான் மன்றாடுவேன் என்று நாம் ஜெபிப்போம். இன்றைக்கு உலகத்தை அச்சுறுத்துகின்ற கொடிய சாத்தானாகிய அந்த கொரோனாவை நாம் இல்லத்தில் நெருங்காதபடிக்கு, அந்த கொரோனாவை நம்முடைய உள்ளத்திலே கொண்டு வராதபடிக்கு ஆண்டவர் அதை நிச்சயம் தடை செய்வார் என்ற நம்பிக்கை. இப்படிப்பட்ட ஒரு கொரோனாவை ஆண்டவர் நிச்சயமாக தன்னுடைய மூச்சு காட்டால் அதை அதட்டி ஊதி அதை நிலைகுலைய நிர்மூலமாக்க இத்திருப்பில் இந்த ஆராதனை வேளையிலே நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் நாம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். தாழ்ந்த என் உள்ளமே வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே. வாழ்வை அளிக்கும் அல்லவா தாழ்ந்த என் உள்ளமே வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே. தேனோ இந்த வாசமே ஏழை
வாழ்வை அளிக்கும் வல்லவா, தாழ்ந்த என் உள்ளமே, வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே. உலகம் யாவும் வெறுமையே உனையான் பெறும்போது, உலகம் யாவும் வெறுமையே உனை நான் பெறும்போது, உறவு என்று இல்லை உன்னுறவு வந்தவா, வாழ்வை அளிக்கும் வல்லவா, தாழ்ந்த என் உள்ளமே, வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே. இந்த மன்னரும் போல் பொங்கும் அன்பினார், எந்த மன்னரும்மை போல் பொங்கும் அன்பினார், வந்து எமது நடுவிலே தங்கி மகிழுவார். வாழ்வை அளிக்கும் வல்லவா, தாழ்ந்த என் உள்ளமே, வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே. அன்பு ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள கடவுளே, தூசிக்கும் துரும்புக்கும் சாம்பலுக்கும் சமமான எங்களை தேடி வந்திருக்கிறீரே, மகா பெரியவரே, நன்றிட்டு மன்றாடுகிறோம். எங்களுடைய மனக்குறைகள் எல்லாம் தீர்க்கின்றவரே, எங்களுடைய எல்லா போக்கையும் வரத்தையும் இருப்பையும் ஆசீர்வதிக்கின்றவரே, நன்றியோடு துதிக்கிறோம். தெய்வமே, இந்த நாளில் கூட வந்த சுசைப்பை போல நாங்கள் உத்தம நீதிமானாகவும் எல்லா சூழ்நிலையும் நாங்கள் எங்களுக்கு தெரிந்த அறிந்த எங்களோடு இருக்கின்ற யாரை நாங்கள் காட்டிக் கொடுக்காதபடி, நீருடைய மனைவி மகிழியாவை இகழ்ச்சிக்குள்ளாக்க விரும்பாமல் காட்டிக் கொடுக்க மனமில்லாமல் கடவுளிடத்தில் பூர்த்தி ஜெபித்தது போல, ஆண்டவரே, நாங்களும் எங்களுடைய குடும்பங்களிலே நாங்கள் யாராவது எங்களுக்கு எதிராக தீங்குகள் தீமைகள் குற்றமுறைகளை இழைத்தால் நாங்கள் காட்டிக் கொடுக்காமல், ஆண்டவரே, அதை உம்மை நோக்கி உம்மிடத்தில் முறையிட்டு மன்றாடி அதற்கான தீர்வுகளை உம்மிடமிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ள இந்த நாளிலே எங்களுக்கு வரம் தந்தருளும். நல்ல இயேசுவே, இந்த கொரோனா காலத்திலே கொரோனா கொடிகட்டி பறந்து கொண்டிருக்கின்ற இந்த ஒரு சூழ்நிலையிலே நீர் மௌனமாக இருக்கிறீர். தெய்வமே, உம்முடைய திட்டங்கள் எங்களுடைய அறிவுக்கு எட்டாதது. நீர் இந்த கொரோனாவை குறித்து என்ன திட்டம் வைத்திருக்கிறீர் என்பது எங்களுக்கு தெரியாது. ஆனாலும் உம்மை ஜெயிக்க யாராலும் இயலாது. மனிதர்கள் நாங்கள் உமக்கு ஆலோசனை சொல்ல முடியுமா? மனிதர்கள் நாங்கள் உமக்கு இதுதான் இப்படித்தான் என்று எதை நாங்கள் விளக்கி கூற முடியுமா? நீ சர்வ வல்லமை உள்ளவர், நீரே தெய்வம், நீரே எல்லாவற்றிற்கும் மேலான சக்தி படைத்தவர் என்பதை இந்த நாளிலே நாங்கள் உணர்ந்து ஜெபிக்கிறோம். தகப்பனே, ஒரு பிள்ளைகளை ஆசீர்வதியும். சிறப்பாக இந்த கொரோனா காலத்திலே, இந்த கொரோனாவின் கொடிய கோர தாண்டவத்திலே மக்கள் படுகிற இந்த பாடுகளை நாங்கள் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். உலக நாடுகளை அச்சுறுத்துகின்ற இந்த பொல்லாத வைரஸை நீர் இல்லாமல் நிர்மூலமாக்கிறோம். இதைத்தான் நாங்கள் உங்களிடத்தில் கேட்க முடியும். வேறு இதற்கு மேல் நாங்கள் என்ன கேட்க முடியும்? ஆனாலும் முடிவெடுப்பது உங்களுடைய கருத்தில் இருக்கிறது. உங்களுடைய விருப்பம், உங்களுடைய விருப்பத்தின்படியே நடக்கட்டும். இப்படித்தான் என்று நாங்கள் எங்களுடைய விருப்பத்தை சொல்லத்தான் முடியும். ஆனால் அதை நிறைவேற்றி காட்டக்கூடிய சக்தி படைத்தவர் நீர்தான். எனவே உங்களிடத்திலே நாங்கள் சரணடைகிறோம், சாஸ்திராங்கமாக விழுந்து கிடக்கிறோம். நெற்பாக்கிய பாவிகளாகி எங்களை நீர் தூய்மைப்படுத்தி உங்களுடைய அன்பு பிள்ளைகளாக மடியில் தொடர்ந்து வைத்துக் கொள்ள வரவர்கள் எங்கள் ஆண்டவரும்
அருமையற்றவருமாய் இயேசு கிறிஸ்து பிறப்பாகம் தொட்டு மன்றாடுகின்றோம். ஆமென். அருளனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் அறியலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு மகிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமமான புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவற்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடல் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திருரத்தை இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மீட்பின் பலன் இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரிமாறு உம்மை மன்றாடுகிறோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். திருதேவதேவன் போற்றி அவர் தம் திருநாமம் போற்றி அவர் மகன் இயேசு கிறிஸ்து போற்றி அவர் தம் திரு அன்பே போற்றி அருள் திரு தூய ஆவி போற்றி அவர் தம் திரு ஞானம் போற்றி அருள் திரு அன்னை மரியாள் போற்றி அவர் தம் திரு தூய்மை போற்றி அருள் திரு சூசை தந்தை போற்றி அவர் தம் திரு வாய்மை போற்றி அருள்
மாநிலம் போற்றிடும் மாவலனே திருமாமரி காவலனே மாநிலம் போற்றிடும் மாவலனே திருமாமரி காவலனே புனிதருள் முதல்வனே புகழ் சுமந்த புனிதருள் முதல்வனே புகழ் சுமந்த முனிவரனே உன் பாதம் பணிந்தோ முனிவரனே உன் பாதம் பணிந்தோ மாநிலம் போற்றிடும் மாவலனே திருமாமரி காவலனே இறைவனின் பணிகள் செய்வதற்கு இரவும் நண்பர் பகலுமக்கு இறைவனின் பணிகள் செய்வதற்கு இரவும் பகலுமக்கு மாறி தரும் அருள் மொழி பெறுவதற்கு மாறி தரும் அருள் மொழி பெறுவதற்கு மனதிடம் தாம் அடியவர்க்கு மனதிடம் தாம் அடியவர்க்கு மாநிலம் போற்றிடும் மாவலனே திருமாமரி காவலனே புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கே எல்லா காலமும் வணக்கமும் புகழும் போற்றியும் மாட்சியும் உண்டாக கடவது. திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் எதிரிகளிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். எங்கள் இறைவா, தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.